Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF notes are now available for MA Tansky syllabus. Poetry, drama, fiction, contemporary literary criticism, post-colonial literature, language and linguistics, writings of the marginalized, travel writing. இந்த 8 பேப்பர்ஸ்க்குமான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸில் எல்லா டாபிக்ஸ்க்குமான எஸ்ஏஸ், பேராகிராஃப்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ், எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் இல்லைனா டெலிகிராமில் 7200893046 நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இன்னைக்கு கிளாஸில் நாம் பார்க்க போகிறது ஃபிக்ஷன் பேப்பரில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபிக்ஷன் டெஃபினிஷன், டைப்ஸ் அண்ட் நரேட்டிவ் மோட்ஸ். இது ஃபர்ஸ்ட் யூனிட்ல வருது. இந்த யூனிட்ல பமேலான்ற ஒரு ஃபிக்ஷனும் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிட் 2, யூனிட் 3ல எம்மா, விதரிங் ஹைட்ஸ், விகார் ஆஃப் த வேக்ஃபீல்ட், ராபின்சன் க்ரூசோ, கல்லிவர்ஸ் டிராவல்ஸ், இந்த எல்லா ஃபிக்ஷனும் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். Now let us get into today's topic. Before that, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஃபிக்ஷன் டெஃபினிஷன் ஆஃப் ஃபிக்ஷனோட போகலாம். ஃபிக்ஷன்னா என்ன? நாவல்ஸ் தான். இதுக்கு நிறைய ஃபிக்ஷன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்னு தெரிஞ்சுட்டு போகலாம். The word fiction comes from the Latin word fictio, which means to make or to shape. இது தெரிஞ்சுக்கணும். இது ஃபிக்ஷியோன்ற லாட்டின் வேர்டில் இருந்து வந்தது தான் ஃபிக்ஷன். இதுக்கு பேர் டு மேக் இல்லைன்னா டு ஷேப், உருவாக்குன்னு அர்த்தம். ஓகே. இன் லிட்ரேச்சர் ஃபிக்ஷன் ரெஃபர்ஸ் டு லாங் ப்ரோஸ் நரேட்டிவ்ஸ் தட் டெல் இன்வென்டட் ஆர் இமேஜின் ஸ்டோரிஸ். அப்போது லிட்ரேச்சரில் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது லாங் ப்ரோஸ் நரேட்டிவ்ஸை சொல்லும். ப்ரோஸ் நரேட்டிவ்ஸ் ஏன்னா இப்போ ட்ராமாலாம் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரின் ட்ராமாலாம் பொயட்டிக்கலாக இருக்கும். ஆனால் நாவல்ஸ் அதாவது ஃபிக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் தான் இருக்கும், லாங் ஸ்டோரிஸாக இருக்கும். பொதுவாக ஃபிக்ஷனுங்கிறது லாங் ப்ரோஸ் நரேட்டிவ்ஸ், கதை, பெரிய கதைகள், சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெரிய கதைகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபிக்ஷன்னு சொல்கிறோம். தட் டெல் இன்வென்டட் ஆர் இமேஜின்ட் ஸ்டோரிஸ், புதிய கற்பனை கதைகளாக இருக்கலாம், உண்மை கதைகளாக கூட சில சமயம் அந்த நாவல்ஸ் இருக்கும். The events, characters and settings may be based on real life. அது கற்பனை கதையாக இருந்தாலும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா அந்த செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு நம்மளோட கனெக்ட் ஆகிற மாதிரி லைஃப் ஸ்டைலில் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் தே ஆர் மோஸ்ட்லி இமேஜினரி. பெரும்பாலும் கற்பனை கதைகள் தான், ஒரு சில உண்மை கதைகளும் உண்டுன்னு சொன்னேன். ஃபிக்ஷன் ஷோஸ் ட்ரூத் அபவுட் ஹியூமன் லைஃப் இன் அ கிரியேட்டிவ் வே. இதில் ஃபிக்ஷனில் எது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொன்னால் ட்ரூத்ஸ், உண்மைகளை சொல்வாங்க. மனித வாழ்க்கையில நடக்கிற உண்மைகள், ஆனா கற்பனையான உண்மைகள் தான். அதாவது உண்மை யார் வாழ்வுலையும் நடந்திருக்கலாம், பட் அதெல்லாம் சேர்ந்த கலவையா தான் இருக்கும். நிறைய பேரோட வாழ்க்கையில நடந்த கலவையோட அந்த கதையை இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றது தான் ஃபிக்ஷன். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஷன்னா கற்பனை கதை. இதில் எதெல்லாம் அந்த ஃபிக்ஷன்ற கேட்டகரியில் வரும்னு பார்த்தீங்கன்னா, நாவல்ஸ் வரும், ஷார்ட் ஸ்டோரிஸ் வரும், ஃபேபிள்ஸ், நாவல்லாஸ், இது எல்லாமே. நாவல்ஸை விட சின்னது தான் நாவல்லா. ஓகேங்களா? நாவல் தான் இருக்கிறதுலே பெருசு, அதை விட கொஞ்சம் சின்னது நாவல்லா. ஃபிக்ஷன்னா கற்பனை கதை. ஓகே. ஸோ இது எல்லாமே இந்த ஃபிக்ஷன்ற கேட்டகரி கீழே வந்துடும். ஃபேமஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் அதாவது நாவல்ஸ் அப்படிங்கிறது, நாவல்லாங்கிறது நாவல்ஸை விட சின்னது, ஷார்ட் ஸ்டோரியை விட பெருசாக இருக்கும். ஓகே. ஃபேபிள்ஸ் அப்படிங்கிறது இந்த குட்டி குட்டி கதைகள் இருக்கு இல்லையா, கற்பனை கதைகள், குழந்தைங்களுக்கு மாரல் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஃபேபிள்ஸ். அதுவும் இதில் தான் வரும், ஃபிக்ஷனில் தான் வரும். ஃபிக்ஷன்னா நான் சொன்ன மாதிரி கற்பனை கதை, அவ்வளோதான். ஃபேமஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் Pride and Prejudice by Jane Austen, David Copperfield by Charles Dickens and To the Lighthouse by Virginia Woolf. ஸோ இதெல்லாம் சில எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன் போகலாம். ஃபிக்ஷனில் நிறைய டைப் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் மேஜர் டைப்ஸ் பார்த்தோம். இப்போ இன்னுமே என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம்.
A novel is a first வந்து novel. A novel is a long prose story that deals with human life and society. It usually has many characters and a complex plot and detailed settings. இப்போ நாவல்ங்கிறது long prose storyன்னு பார்த்தோம். It deals with human life and society. நம்ம லைஃப் மனிதர்களோட வாழ்க்கையோட ரொம்ப பின்னி பிணைந்ததாக தான் நாவல்ஸ் இருக்கும். நம்ம வாழ்கிற சொசைட்டியை பிரதிபலிக்கும். It usually has many characters. பொதுவாக ஒரு நாவல் வந்து லாங் ப்ரோ ஸ்டோரிங்கிறதுனால சிலப்போ இதில் வரும் பார்ட்ஸாக வரும், 4-5 பார்ட்டாக வரும், 7-8 பார்ட்டாலாம் வரும் நாவல்ஸ். சரிங்களா? அதனால கேரக்டர்ஸ் ஒரு சீரியல் மாதிரி இருக்கும். ஸோ இட் ஹாஸ் மெனி கேரக்டர்ஸ், எ காம்ப்ளெக்ஸ் பிளாட் அண்ட் டீடைல்டு செட்டிங்ஸ். இது எல்லாமே நாவல்ஸில் நம்ம பார்க்குற விஷயங்கள். த நாவல் எக்ஸ்ப்ளோர் சோஷியல், மாரல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். நாவலில் என்னென்ன விஷயமெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்படுது, ஆராய்ச்சி எக்ஸ்ப்ளோர்னா அந்த விஷயத்தை பற்றி நம்ம அதிகமாக கற்றுக்கிறது தான். சோஷியல், மாரல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், மன ரீதியான பிரச்சனைகளை பற்றியும் என்ன பண்ணும். இப்போ சைக்கலாஜிக்கல்னா மன ரீதியான, மாரல்னா தெரியும் உங்களுக்கு மாரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம சமூகத்திற்கான்ற வாழ்கிற வாழ்க்கை, ஒரு மனசுக்குள்ள நம்மளோட மனசு படும் பாடு, இது எல்லாத்த பற்றியுமே நாவல்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எதுனா எழுதலாம். மிடில் மார்ச், கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ், இது எல்லாம் நாவல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து நாவல்லாம் பார்க்க போகிறோம். A novella is shorter than a novel but longer than a short story. நான் சொன்னேன் இல்லையா, நாவலை விட சின்னதாக இருக்கும் நாவல்லா, ஆனால் ஷார்ட் ஸ்டோரியை விட பெருசாக இருக்கும். இட் ஃபோக்கஸஸ் ஆன் அ சிங்கிள் இன்சிடென்ட் ஆர் ஃபியூ கேரக்டர்ஸ். இப்போது நாவல்லால் சொன்னால் நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய காம்ப்ளெக்ஸ் பிளாட் இருக்கும். இதில் அப்படி இருக்காது, பிளாட் ஒன்று தான் இருக்கும், நிறைய கேரக்டர்ஸும் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாவலோட கம்பேர் பண்ணுறப்போ கம்மியான கேரக்டர்ஸாக இருக்கும். பிகாஸ் of its shorter length, it maintains unity and intensity of effect. இது லெங்த் ஷார்ட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் யூனிட்டி இருக்கும், அங்கங்க அப்படியே செதறி டிஸ்ட்ராக்ட் ஆகி போகாம ஃபோக்கஸ் ஒரே இடத்துல இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. The Strange Case of Dr. Jekyll and Mr. Hyde by Robert Louis Stevenson. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல். The Strange Case of டாக்டர் ஜெக்கைல் அண்ட் மிஸ்டர் ஹைட் அப்படிங்கிற இந்த நாவல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஓகே, இது எழுதியிருக்கவர் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். அதே மாதிரி த ஓல்ட் மேன் அண்ட் த சீயும் நாவல்லா ஜான்ராக்குள்ள வந்து. இந்த மெயின் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இதுக்கும் நாவல்லாக்கும் இல்லை. அப்ப என்னதான் டிஃபரன்ஸ் தெளிவா தெரியணும் இல்லையா, அதுக்காக. நாவல் அண்ட் நாவல்லா இஸ் லெங்த் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி. அந்த அளவும் காம்ப்ளெக்சிட்டியும் தான் டிஃபரன்ஸ். காம்ப்ளெக்ஸ்னா இந்த மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ். நாவல்ஸ் ஆர் லாங்கர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ். நாவல்ஸ் வந்து பெருசாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும், நிறைய கதைகள், உட்கதைகள் நிறைய இருக்கும். வைல் நாவல்லஸ் ஆர் ஷார்ட்டர் அண்ட் மோர் ஃபோக்கஸ். நாவல்லாஸ் ஷார்ட்டர் அண்ட் ஃபோக்கஸ். சரி, லாங்கர் ஷார்ட்டர்ன்றதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நாவல்ஸ் டிபிக்கலி எக்ஸீட் 40,000 வேர்ட்ஸ். 40,000 வேர்ட்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் அது நாவல். அண்ட் ஃபீச்சர் இன்ட்ரிகேட் பிளாட்ஸ். அதே மாதிரி பிளாட்ஸ் நிறையா இருக்கணும், ஒரே கதையாக இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்தில் ஒரு 4-5 பிள்ளைங்கன்ற மாதிரி அந்த 4-5 பிள்ளைங்களுக்கும் ஒரு கதைன்ற மாதிரி போகும் இல்லையா சீரியல்லாம். அது மாதிரி இன்ட்ரிகேட் பிளாட்ஸ், மல்டிபிள் சப் பிளாட்ஸ் இருக்கும். இன்னொருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்கன்னா அது ஒரு சப் பிளாட் ஓடிட்டு இருக்கும். அண்ட் மெனி கேரக்டர்ஸ். ஓகே, நிறைய கேரக்டர்ஸ் வரும். வேறஸ் நாவல்லா ஃபால் பிட்வீன் 17,500 to 40,000 வேர்ட்ஸ். அப்போ ஷார்ட் ஸ்டோரி அதுக்கும் குறைஞ்சதுன்னா ஷார்ட் ஸ்டோரி கணக்குக்கு போயிடும். அண்ட் யூஸ்வலி ஹாவ் அ simple structure with fewer characters and a single central conflict. இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து நம்ம இதில் பார்க்குறோம் அப்படின்னா நாவல்லால பார்க்குற வித்தியாசங்கள். ஓகே, நாவல்லாக்கான டிஃப்ரென்சஸ். நெக்ஸ்ட் ஒன், த ஷார்ட் ஸ்டோரி. எ ஷார்ட் ஸ்டோரி இஸ் அ பிரீஃப்
prose narrative that focuses on one main idea, incident, or emotion. It creates a single strong impression and often ends with a twist or surprise. அடுத்த விஷயம் ஷார்ட் ஸ்டோரி. ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. அதாவது நாவல்லாம் விட சின்னதாக இருந்தால் ஷார்ட் ஸ்டோரி. இதில் வந்து ஒரே ஐடியா தான், ஒரு விஷயத்தை தான், ஒரு இன்சிடெண்ட்டை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அதுக்குள்ளே தான் இமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இட் கிரியேட்ஸ் அ சிங்கிள் ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன் அண்ட் ஆஃபன் எண்ட்ஸ் வித் அ ட்விஸ்ட் ஆர் சர்ப்ரைஸ். பொதுவாக ஷார்ட் ஸ்டோரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டோட நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயமா முடியும். எக்ஸாம்பிள்ஸ் த கிஃப்ட் ஆஃப் த மெஜை பை ஓ ஹென்றி, த லாட்ரி பை ஷர்லி ஜாக்சன். ஓகே, இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, கிஃப்ட் ஆஃப் மஜை. இது வந்து ஷார்ட் ஸ்டோரி வகையில் சேர்றது. இது வந்து இந்த 17,000 வேர்ட்ஸ்க்கு கீழே வர்றது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஃபேபிள்ஸ் அண்ட் பேரபிள்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த மாரல் ஸ்டோரிஸ் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ஃபேபிள்ஸ் அண்ட் பேரபிள்ஸ். தீஸ் ஆர் ஷார்ட் மாரல் ஸ்டோரிஸ் தட் டீச் லெசன்ஸ் அபவுட் ஹியூமன் பிஹேவியர் ஆர் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ். ஸோ இதை பற்றி ஹியூமன் பிஹேவியரை பற்றியோ ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்ஸ் பற்றியோ பேசுகிறது தான் ஃபேபிள்ஸ் அண்ட் பேரபிள்ஸ். எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈசப் ஃபேபிள்ஸ் அண்ட் பேரபிள்ஸ் ஆஃப் த பைபிள். பைபிள்லையும் நிறைய இப்படி மாரல் ஸ்டோரிஸ் இருக்கும். அதே மாதிரி ஏசாப் ஃபேபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம அந்த காக்கா நரி கதையிலேருந்து இது எல்லாமே ஏசாப் ஃபேபிள்ஸில் வரும். நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிற கதைகள்லாம் ஏசாப் ஃபேபிள்ஸில் வரக்கூடிய கதைகள். அந்த பழம் புளிக்குன்ட்டு நரி ஓடி போகிறது, இதெல்லாம் வந்து அந்த கதைகளாக இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். அடுத்ததாக வந்து ஃபிக்ஷனில் வேறு எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன் இருக்குது. நம்ம முதல் வந்து அந்த மேஜர் டைப்ஸ் பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்தோம், நாவல், நாவெல்லா, ஷார்ட் ஸ்டோரிஸ், இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த ஃபிக்ஷன், அதாவது இந்த அது நாவலாக இருக்கலாம். இதில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். திஸ் டைப் ஆஃப் ஃபிக்ஷன் பிளெண்ட்ஸ் இமேஜினேஷன் வித் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ். இட் ரீக்ரியேட்ஸ் past events, famous figures and societies, giving readers a sense of life in another time. இப்போ ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் எப்படி இருக்கும்னா நம்மளை பழங்காலத்துக்கு இட்டு சொல்லும். அப்போ இட் கிவ்ஸ் அ சென்ஸ் ஆஃப் லைஃப் இன் அனதர் டைம். நம்மளை வந்து என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம இவர் பாலகுமாரன் எழுதின அந்த சோழர்களை பற்றிய கதைகள்லாம் போயிட்டு நம்ம மைண்ட் செட்டே அங்கே போயிடும். அவங்க கூட வாழ்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். இட் ரீக்ரியேட்ஸ் பாஸ்ட் ஈவெண்ட்ஸ். அந்த டைமில் இருந்த அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு அப்படியே பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. ஸோ இது வந்து நிறைய இமேஜினேஷன் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷனுக்கு தேவைப்படுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வார் அண்ட் பீஸ் பை டால்ஸ்டாய். நிறைய இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அடுத்தது சயின்ஸ் ஃபிக்ஷன். ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா, ஷேக்ஸ்பியர் எழுதினதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ். ஓகே, சயின்ஸ் ஃபிக்ஷன். சயின்ஸ் ஃபிக்ஷன் டீல்ஸ் வித் ஃபியூச்சர் பாசிபிலிட்டிஸ், அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் இமேஜினரி சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸ். நிறைய பின்னாடி இப்படியெல்லாம் நடக்கும்னு கற்பனையோடு எழுதுவாங்க இல்லையா. உலகம் வந்து இப்படியெல்லாம் மாறப்போகுது, இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னால ஏஐ இன்னைக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் கண்ணு முன்னாடியே ஏஐயோட டெவலப்மெண்ட் என்னெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் கற்பனையிலேயே நிறைய கதைகள் கொண்டு வந்தாங்க. 20 இயர்ஸ் இல்லை 100 இயர்ஸாகவே இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் பற்றிய கதைகள் நிறைய வந்துட்டு தான் இருக்கும். இது வந்து இட் ஆஃபன் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹியூமன்ஸ் ஃபியர்ஸ் அண்ட் ஹோப்ஸ். இந்த கதைகள்லாம் ஒரு பயமும் கலந்து தான் இருக்கும். ஓகே, ஏஐ டாமினேட் பண்ணுறப்போ, இந்த மாதிரி சயின்ஸ் டாமினேட் நம்மளை பண்ணுறப்போ அது என்ன நடக்கும்னு தெரியாது, அதை பற்றிய கவலைகளும் அந்த மாதிரி ஃபிக்ஷனில் இருக்கும். ஓகே, 1984 ஃபார் எக்ஸாம்பிள் ரோபோ மாதிரி மூவி எல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த ரோபோக்கே வந்து அந்த ஃபீலிங்ஸோட ரோபோ வர்ற மாதிரி, அது உலகத்தை அழிக்கிற மாதிரி எல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி தான். 1984 பை ஜார்ஜ் ஆர்வெல், த டைம் மெஷின் பை ஹெச்ஜி வெல்ஸ், இதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷனோட சேர்ந்தது. 1984ங்கிறது ஆர்வெலோட ஃபிக்ஷன் நேம். டைம் மெஷின் இதெல்லாம் நிறைய நம்ம படிப்போம். டைம் மெஷினில் ஏறி உட்காந்தா அப்படியேவும் இன்விசிபிள் மேன் ஒருத்தர் எழுதியிருப்பார், ஏதோ ஒன்று குடிச்சு அப்படியே ஆள் மறைஞ்சிருவான் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம பார்ப்போம். சயின்ஸ் ஃபிக்ஷன். டிடெக்டிவ் ஆர் மிஸ்டரி ஃபிக்ஷன். இன் திஸ் டைப் த ஸ்டோரி சென்டர்ஸ் ஆன் சால்விங் crime or uncovering secrets. டிடெக்டிவ் அப்படின்னாலே ஒரு மர்டர் நடந்திருக்கும், இல்லைன்னா ஒரு பெரிய தவறு நடந்திருக்கும், அதை வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம், இன்வெஸ்டிகேட்டிவ் ஃபிக்ஷனாகவும் அதை பார்க்கலாம். ஓகே, மிஸ்டரி ஃபிக்ஷன். மர்மம், ஒரு மர்மம் நடந்திருக்கும், அதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த மெயின் கேரக்டர் இஸ் ஆஃபன் அ டிடெக்டிவ் ஆர் இன்வெஸ்டிகேட்டர். பொதுவாக இதில் வந்து மெயின் கேரக்டர் வந்து அந்த இன்வெஸ்டிகேட்டராக இருப்பார், டிடெக்டிவாக இருப்பார். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஷெர்லாக் ஹோம்ஸோட இது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஓகே, ஷெர்லாக் ஹோம்ஸுங்கிறவர் வந்து துப்பறியும்
நம்ம இதில் நிறைய வரும் துப்பறியும் சாம்பு அப்படின்ற மாதிரி தமிழ்வாணன் நிறையா ஒரு கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாரு. நிறைய பேர் வந்து அந்த துப்பறியும் கதைகள்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. அகதா கிறிஸ்டி நிறைய எழுதியிருக்கிறாங்க. ஆர்தர் கானான் டாயிலும் அகதா கிறிஸ்டியும் நிறைய இந்த மாதிரி டிடெக்டிவ் ஃபிக்ஷன் எழுதியிருக்காங்க. ரொமான்டிக் ஃபிக்ஷன். ரொமான்டிக் ஃபிக்ஷன் ஃபோக்கஸஸ் ஆன் லவ், இமோஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ உங்களுக்கு நேம்லேயே தெரிஞ்சிருக்கும், ரொமான்டிக் ஃபிக்ஷன்ங்கிறது இட் டீல்ஸ் வித் லவ் அண்ட் எமோஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுது. இட் ஹைலைட்ஸ் த பவர் ஆஃப் ஹியூமன் ஃபீலிங்ஸ் அண்ட் பர்சனல் க்ரோத். இது ரெண்டை பற்றியும் பேசும், ஹியூமன் ஃபீலிங்ஸ் பற்றியும் பேசும், பர்சனல் க்ரோத் பற்றியும் பேசும். எக்ஸாம்பிள், விதரிங் ஹைட்ஸ் பை எமிலி பிரான்டே அண்ட் ஜெயின் ஏர் பை சார்லஸ் பிரான்டே. இது ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸான நாவல்ஸ். இதில் விதரிங் ஹைட்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்க ஒரு நாவல். ஃபேண்டசி ஃபிக்ஷன். ஃபேண்டசி அப்படின்னா கற்பனை கதை. எல்லாமே கற்பனை கதைகள் தான். ஆனால் ஃபேண்டசி அப்படிங்கிறப்போ நம்ப முடியாத கற்பனைகள் இருக்கும் இல்லையா, அதுதான் ஃபேண்டசி ஃபிக்ஷன். ஃபேண்டசி ஃபிக்ஷன் கண்டென்ட்ஸ் மேஜிக்கல் ஆர் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ். ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் மாதிரி அது மாதிரி கதைகள் தான் வந்து என்னதுன்னா ஃபேண்டசி ஃபிக்ஷனோட சேரும். அண்ட் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் இமேஜினரி வேர்ல்ட்ஸ், கற்பனையான உலகத்தில் நடக்கக்கூடிய கதைகள். இட் ஆஃபன் டீல்ஸ் வித் ஹீரோயிசம், அட்வென்ச்சர் அண்ட் த பேட்டில் பிட்வீன் குட் அண்ட் ஈவில். இதில் வந்து கதைகள் குட் அண்ட் ஈவில்க்கு இடையில நடக்கும். த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் பை த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், இது வந்து ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஷன். ஹாரி பாட்டர்லாம் ஃபேண்டசி ஃபிக்ஷன். உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்னா ஹாரி பாட்டர் தெரியும். அது வந்து நம்புற மாதிரி எடுத்திருப்பாங்க, பட் என்னதுன்னா அது நம்ப முடியாத கதைகள் தான். அப்படியே ஹாரி பாட்டர் என்னென்ன மேஜிக் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு ஃபேண்டசி ஃபிக்ஷன். ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன் அடுத்ததா. ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன் ப்ரெசன்ஸ் லைஃப் அஸ் இட் ட்ரூலி இஸ். ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன் வந்து ரொம்ப ஒரிஜினலாக அப்படியேவும் நிஜத்தில் அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்கும். பிலீவபிள் கேரக்டர் சிச்சுவேஷன்ஸ், உண்மை கதையோ அப்படின்னு நம்புற மாதிரி இருக்கும். இட் ஃபோக்கஸஸ் ஆன் எவ்ரிடே எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் சோஷியல் ரியாலிட்டிஸ். கிரான்ஃபோர்ட் பை எலிசபெத் கேஸ்கெல். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. சன்ஸ் அண்ட் லவர்ஸ் பை டிஹெச் லாரன்ஸ். இதெல்லாம் ரியலிஸ்டிக் ஸ்டோரிஸ், ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன். அடுத்து பிகாரஸ்க் ஃபிக்ஷன் பார்க்க போகிறோம். பிகாரஸ்க் நாவல் அப்படின்னா ஸ்பெயினில் ஒரிஜினேட் ஆனது. பிகாரஸ்க்குன்ற வார்த்தைக்கு பேர் வந்து பிகாரோ. நீங்கள் நாவல்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் வந்த ஒரு ஃபிக்ஷன் டைப் தான் பிகாரஸ்க் ஃபிக்ஷன். இது அந்த நாவல்ஸோட அந்த இது இருக்கு இல்லையா, வளர்ச்சியில் எவல்யூஷனில் ஃபஸ்ட்டு வந்ததாக இருக்கும் பிகாரஸ்கா. இதுக்கு மீனிங் ரோக் ஆர் ராஸ்கல். ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் மீனிங் பிகாரோக்கு. இட் டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் அ கிளவர் பட் புவர் ஹீரோ ஆர் ஆன்டி ஹீரோ ஹூ ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், சர்வைவிங் பை ஹிஸ் விட்ஸ் அண்ட் எக்ஸ்போசிங் த வைசஸ் ஆஃப் த சொசைட்டி. இந்த மாதிரி கதையெல்லாம் ஹீரோ வந்து ஒரு புவர் ஹீரோவாக இருப்பான், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவான், போகிற வழியெல்லாம் அவன் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான், நிறைய விஷயங்கள் வந்து அவனோட ஹீரோயிசமை பேஸ் பண்ணதாக இருக்கும். த ஸ்டோரி இஸ் யூஸ்வலி ப்ரெசென்டட் அஸ் அ சீரீஸ் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் ராதர் தென் அ சிங்கிள் கண்டினியூஸ் பிளாட். இதில் வந்து ஒரே கண்டினியூஸ் பிளாட்லாம் இருக்காது, ஒரு கதையா இருக்காது, அங்கங்க அவன் பண்ண அட்வென்ச்சர்ஸா போயிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபீல்டிங்கோட நிறைய நாவல்ஸ் அப்படி தான் இருக்கும். டாம் ஜோன்ஸ், மால் ஃபிளாண்டர்ஸ் பை டேனியல் டீஃபோ. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிகாரஸ்க் ஃபிக்ஷன். It often uses humor and satire to criticize corruption. ரொம்ப ஹியூமரா சட்டைரிக்கலா கிண்டல் அடிக்கிற மாதிரியே வந்து என்ன பண்ணுவாங்க, சொசைட்டியில் நடக்கிற ஹிப்போக்ரஸி, இன்இக்வாலிட்டி பற்றி எல்லாம் பேசியிருப்பாங்க. அடுத்ததா கோத்திக் ஃபிக்ஷன். The Gothic novel became popular in the late 18th and 19th centuries. It combines mystery, horror and supernatural elements to create fear and suspense. The settings are often dark, such as haunted castles, old mansions or isolated landscapes. கோத்திக் நாவல் வந்து எப்போ பாப்புலர் ஆகுதுன்னா 18th 19th centuriesல. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோத்திக் நாவல்ஸ்னால் இந்த பேய் கதைகள் தான் கோத்திக் நாவல்ஸ். இதில் மிஸ்டரி, ஹாரர், சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கலந்துருக்கும், மர்மம் இருக்கும். உங்களுக்கு பேய் படம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு பாலடைஞ்ச வீடு, செட்டிங்னாலே பாலடைஞ்ச வீடு, நைட் ஹவர்ஸு, ஒரு மாதிரி சூற காற்று, அப்படியே ஜல் ஜல்னு சத்தம், இதெல்லாம் வந்து ஒரு செட்டிங்காக இருக்கும். அப்போது ஹாரர், சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃபியர், அதுக்கு மெயின் வந்து நம்மளை பயத்தை உருவாக்கணும், சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுங்கிறது தான் அதனோட மெயின் எய்மாக இருக்கும். The settings are often dark, such as haunted castles. அந்த மர்மம் சின்ன வீடெல்லாம் காமிக்க மாட்டாங்க, பெரிய வீடாக இருக்கும், கேசல்ஸ் மாதிரி கோட்டை மாதிரி இருக்கும்.
ஓல்டு மேன்ஷன்ஸ் ஆர் ஐசோலேட்டட் லேண்ட்ஸ்கேப்ஸ் இதுதான் வந்து செட்டிங்ஸாக இருக்கும். எதுக்கு? கோத்திக் ஃபிக்ஷனுக்கு. தீம்ஸ் இன்க்ளூட் டெத், மேட்னஸ், பேஷன் அண்ட் த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ரீசன் அண்ட் இமோஷன். த கோத்திக் ஸ்டைல் ரிஃப்ளெக்ட்ஸ் த டார்க்கர் சைட் ஆஃப் ஹியூமன் நேச்சர் அண்ட் இமோஷன்ஸ். ஸோ பாசிட்டிவ் சைடில் ரொமான்டிக் ஃபிக்ஷன் பார்ப்போம். இதெல்லாம் டார்க்கர் சைட், பயம், அப்படியேவும் அடுத்து என்ன நடக்குமோ, டெத் பற்றி, மேட்னஸ், அப்படியே பைத்தியம் பிடிச்சிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோத்திக் ஃபிக்ஷனில் டீல் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா The Cattle of Otranto by Horace Walpole and Frankenstein by Mary Shelley. Yes. Now, Wuthering Heights மே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோத்திக் ஃபிக்ஷனுக்குரிய இதெல்லாம் இருக்கும். அந்த இதெல்லாம் வரும், கோஸ்ட் எல்லாமே விதரிங் ஹைட்ஸில் கூட பார்ப்போம். ஆனால் ஃபுல் கோத்திக் ஃபிக்ஷன் சொல்ல முடியாது, அந்த ஃப்ராங்கன்ஸ்டைன் மாதிரி கிடையாது. எபிஸ்டோலரி ஃபிக்ஷன். த எபிஸ்டோலரி நாவல் டெல்ஸ் இட் த்ரூ லெட்டர்ஸ், டைரி என்ட்ரிஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸ் ரிட்டன் பை கேரக்டர்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற பமேலாவுமே எபிஸ்டோலரி ஃபிக்ஷன், ஃபர்ஸ்ட் ஃபிக்ஷனே அந்த மாதிரி தான் இருக்கும். எபிஸ்டோலரி அப்படின்னா அவங்க அந்த நரேட்டிவ்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து லெட்டர்ஸ் மூலமாக இருக்கும், டைரிஸ் மூலமாக இருக்கும். அதான் எபிஸ்டோலரி. யாரும் எழுதி வச்ச நோட்ஸை படிக்கிறது தான் வந்து எபிஸ்டோலரி ஃபிக்ஷன். The method makes the story appear more realistic and personal as readers directly hear the characters' voices and emotions. இது எப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட கேரக்டரே பேசுற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப லைவ்லியா, ரொம்பவே ரியலிஸ்டிக்கா ஃபீல் பண்ண வைக்கும் படிக்கிறப்போ. It allows multiple points of view and helps readers understand different sides of the story. இதுல வந்து மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவும் இந்த டைப் ஆஃப் ஃபிக்ஷன்ல ரொம்பவே பாசிபிளா இருக்கும். இதெல்லாம் பாருங்க, எக்ஸாம்பிள்ஸ் வந்து பமேலா, அடுத்ததா டிராகுலா பை பிராம் ஸ்டோக்கர். ஓகே, இந்த 2 நாவல்ஸும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நரேட்டிவ் மோட்ஸ் இன் ஃபிக்ஷன். ஃபிக்ஷனில் வந்து கதை சொல்லும் விதம்னு இருக்கு இல்லையா, அதை தான் வந்து நரேட்டிவ் மோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது அந்த ஹீரோவே சொல்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் பர்சனில் இருந்து ஸ்பீக்கர் சொல்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நரேட்டிவ் மோட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நரேட்டிவ் மோட்ஸ் ஆர் த வே த ஸ்டோரி இஸ் டோல்ட். இப்போ கதை சொல்லும் விதத்தை தான் நரேட்டிவ் மோட் அப்படின்னு சொல்கிறோம். த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர் டெக்னிக் யூஸ்ட் பை த ரைட்டர். இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, இது ஒரு டெக்னிக்காகவும் நம்ம பார்க்கலாம். ஓகே, த மோட் ஆஃப் நரேஷன் shapes how readers experience and understand the story. இந்த கதை சொல்றது எப்படின்னா the mode of narration வந்து ரீடர்ஸோட அந்த புரிதலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ் நம்ம பார்க்கலாம். the story is told by one of the characters using I. இப்போ நான் சொல்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ். இப்போ அதில் இருக்க மெயினான கேரக்டர், நான் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சேன், போனேன்னு கதை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்று கண் விழித்த பொழுது அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டர் வந்து ஆரம்பிக்குதுன்னா அது ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ். அவங்களோட தாட்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட ஆக்ஷன்ஸை தான் மெயினாக அவங்க சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக மிடில் மார்ச் வந்து சொல்லியிருக்கிறாங்க. மிடில் மார்ச் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ்ல வரக்கூடிய ஒரு கதை. அடுத்து தேர்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ்க்கு வந்து ஜேன் ஏர், மாற்றி சொல்லிட்டேன், சாரி. Jane Eyre by Charlotte Bronte is the first person narrative. Third person narrativeக்கு தான் middle mark சொல்லியிருக்காங்க. The narrator knows everything about all characters, their thoughts, feelings and actions. அதாவது narrator ஒரு கதை சொல்பவர் சொல்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பீக்கர் இருக்கார் இல்லையா, அவரே வந்து இந்த ஸ்டோரி ரைட்டர் இருக்கார்ல, ஆத்தர் இருக்கார்ல, அவரே வந்து கதை சொல்ற மாதிரி இருப்பாரு. அவர் வந்து எல்லா கேரக்டர்ஸை பத்தியும் தெரிஞ்ச ஒரு கேரக்டரா, எல்லாத்த பத்தியும் அவங்களோட இமோஷன்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சு கதையை சொல்லிட்டு இருப்பார். பொதுவாக அந்த மாதிரி கதைகள் நம்ம நிறைய படிப்போம். இது வந்து தேர்ட் பர்சன் நரேட்டிவ். அப்போ ஒரு கேரக்டர் சொல்ற மாதிரி இருந்தா அது ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ். ஆத்தரே ஒரு ஸ்பீக்கரா, ஒரு நரேட்டரா சொல்ற மாதிரி இருந்தா அது தேர்ட் பர்சன் ஆம்னிசியன்ட் நரேட்டிவ். தேர்ட் பர்சன் லிமிட்டட் நரேட்டிவ்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, the narrator knows only one character's thoughts and experiences. இந்த லிமிட்டட் நரேட்டிவ்ல என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஆத்தருக்கு வந்து ஒரு கேரக்டரை பத்திய எண்ணங்கள், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் தெரியும், மற்றவங்களை பத்தி அவங்களுக்கு தெரியாத மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் தேர்ட் பர்சன் லிமிட்டட் நரேட்டிவ். எக்ஸாம்பிள் ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ். இந்த ஒரு கேரக்டர் எலிசபெத்தோட கேரக்டர்ல இருந்தே தான் அந்த தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. மற்ற கேரக்டர்ஸை வந்து பத்தி
என்ன அவங்க பேசுறத வச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், இதுவும் ஒரு நரேட்டிவ் மோடு தான். இது என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பொதுவா நீங்க மிஸ்ஸஸ் டாலவே படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அது சைக்கலாஜிக்கல் நாவல்ஸோட சேர்ந்ததான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு கதை அப்படின்னா ஒரு ஆரம்பம் முடிவு அப்படின்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல்ல பாத்தீங்கன்னா ஒரு நாள் பொழுது எடுத்துக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்ஸஸ் டாலவேல பாத்தீங்கன்னா காலையில அந்த மேடம் எந்திரிச்சு ஈவினிங்குள்ள அந்த கதை முடிஞ்சிரும். அவங்க சாயந்தரம் வந்து அவங்க வீட்டு விசேஷத்துக்காக ஒரு டின்னர் பார்ட்டியோ ஏதோ கண்டக்ட் பண்றாங்க. அதுக்காக ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்க போறாங்க. அப்போ அந்த போற வழியில அவங்க ஒருத்தரை பாக்குறாங்கன்னா அவங்ககிட்ட நின்று பேசுவாங்க. அப்புறம் அவங்கள பத்திய ஞாபகங்கள் வந்து பின்னாடியும் முன்னாடியும் போய் போய் வரும். பொதுவா நம்ம லைஃப்ல எல்லாம் அப்படிதான். நம்ம பேசிட்டே இருப்போம். யார் கூடயாவது வந்து பேசிட்டு இருப்போம். அப்புறம் அவங்க போனோம்னா அவங்கள பத்தியே கொஞ்சம் நினைவுகள் ஓடும். திரும்ப வேற எங்கேயோ போவோம். நம்ம நினைவுகள் மாறி வேற எங்கேயோ போகும் இல்லையா? இதுதான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். நம்மளோட கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் கேரக்டர்ஸ், தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் வித்வுட் லாஜிக்கல் ஆர்டர். ஏன்னா நம்ம ஒன்றும் லாஜிக்கல் ஆர்டர்ல எல்லாம் நம்ம திங்க் பண்றது இல்ல. போற போக்குல ஒரு விஷயத்த பார்த்தோன்னா, ஓ ஆமால இதை நம்ம சரி பண்ணணும்னு நினைச்சோம்ல அப்படின்னு நினைச்சிட்டு போவோம். இன்னொரு பக்கம் போறப்ப யாரோ வருவாங்க, அவங்க ஃபேமிலியை பத்தி பேசுவோம். அடுத்து ஃப்ரெண்ட் வருவாங்க, அவங்கள பார்த்தோன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்தினது ஞாபகம் வரும், அவங்க கூட கொஞ்சம் பேசுவோம். ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ரியல் லைஃப் அந்த அக்கேஷன்ஸ் எல்லாம் பேசுற மாதிரி இருக்கிறது தான் நம்மளோட ஒரு லாஜிக்கல் ஆர்டர் இல்லாம இருக்கும். அதுதான் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நரேட்டிவ். இது யுலிசஸ் பை ஜேம்ஸ் ஜாய்ஸ், மிஸ்ஸஸ் டாலவே பை வர்ஜினியா வுல்ஃப். இது இந்த 2 நாவல்ஸும் வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டைப்ல வந்துடும். அடுத்து எபிஸ்டோலரி நரேட்டிவ். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, லெட்டர்ஸ் மூலமா கதைகளை சொல்றது எபிஸ்டோலரி நரேட்டிவ். அதுக்கு எக்ஸாம்பிள் டிராகுலாவும் பமேலாவும். ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் தான். மல்டிபிள் நரேட்டிவ்ஸ்னு ஒன்று இருக்கு. த ஸ்டோரி டோல்ட் பை செவரல் நரேட்டர்ஸ். நிறைய பேர் நரேட் பண்ற மாதிரி கதை எப்பயாவது ரேர்லியா வருமா, அது வந்து மல்டிபிள் நரேட்டிவ். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து த சவுண்ட் அண்ட் த ஃபியூரி பை வில்லியம் ஃபாக்னர். ஆப்ஜெக்டிவ் ஆர் ட்ராமாட்டிக் மோட்னு ஒன்று இருக்கு. த நரேட்டர் ஒன்லி ரிப்போர்ட்ஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் டயலாக்ஸ் வித்வுட் ரிவீலிங் தாட்ஸ். இதுல ஆப்ஜெக்டிவ் ஆர் ட்ராமாட்டிக் மோட்ல எப்படின்னா, இப்போ ஒரு டிராமா மாதிரி ஒவ்வொருத்தர் இப்போ ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்கும். இந்த குரூவ்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஸ்டோரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கதை எடுத்தோன்னு ஒரு மர்டர் நடந்திருக்கும். ஒரு 4-5 சாட்சிகளை வந்து விசாரிப்பாங்க. சாட்சிகளும் வந்து 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 விசாரிச்சுட்டு ஆன்சர் சொல்லிட்டே போகும். அதை வந்து எப்படி அப்படின்னு சொன்னா, நரேட்டர் மாதிரி ஒருத்தர் கதை சொல்ற மாதிரி இருக்காது. நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கும், அதை பத்தி மட்டும் பேசிட்டே இருப்பாங்க. நம்ம தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹில்ஸ் லைக் ஒயிட் எலிஃபென்ட்ஸ் பை எர்னஸ்ட் ஹெமிங்வே. கன்க்ளூஷன். ஃபிக்ஷன் இஸ் த ஹார்ட் ஆஃப் இமேஜினேட்டிவ் லிட்ரேச்சர். ஏன்னா ஃபிக்ஷன் வந்து ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதோட அந்த புகழ் அது குறையவே இல்லை. அதோட அந்த இது இருக்கு இல்லையா, ஜோஷ் குறையாம போயிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நாவல்ஸ் வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. டிராமாஸ் படிக்கிறோமோ இல்லை வேற பொயட்ரி படிக்கிறோமோ, நாவல்ஸ் வந்து இன்னுமே அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டா இருக்கு. நிறைய பேர் அதை எழுதிட்டே இருக்காங்க. இட் அலோஸ் ரைட்டர்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் ட்ரூத் த்ரூ இமேஜினேஷன், இமோஷன் அண்ட் ஸ்டோரி டெல்லிங். ஓகே, இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இமேஜினேஷன் ஆகட்டும், இமோஷன்ஸ், இது எல்லாத்தையும் சொல்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் நாவல்ஸ்ல இருக்கு. ஃப்ரம் சிம்பிள் டேல்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் நாவல், ஃபிக்ஷன் ரிவீல்ஸ் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப், ஜாய், சாரோ, லவ், லாஸ், ஹோப் அண்ட் ஃபெயிலியர். ஸோ எல்லா விதமான ஃபீலிங்ஸையும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நாவல்ஸ்ல வந்து வெளிப்படுத்த முடியும். சிம்பிள் டேலாவும் ஒரு சில கதைகளை சொல்லலாம். நீங்க காம்ப்ளெக்ஸ் டேல்ஸா நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ, ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் மாதிரி ஒரு கதையை சொல்லணும்னாலும் சொல்லலாம். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.